அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி திருக்க மீன் ஸ்ட்ரிங்ரே, அந்த திருக்க மீனை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறது, திருக்க மீன் குழம்புங்கிறத பார்க்கலாம். இது பாரம்பரியமாக நம்ம செஞ்ச முறையிலே செய்யலாம். 1/2 கிலோ திருக்க மீன் நான் அதுக்கு எடுத்திருக்கேன். அந்த திருக்க மீனை நல்லா எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு, அரிசி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் உள்ள ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அடுப்பில் வந்து வானல் வச்சுட்டு, அந்த வானலில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த வானலில் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கமேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சு வர அளவுக்கு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த திருக்க மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பாலூட்டுற தாய்மார்களுக்கு பால் இல்லைன்னா, தாய்ப்பால் சுரக்கலைன்னா அந்த திருக்க மீனில் வச்சு தான் குழம்பு பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் அந்த தாய்ப்பால் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. திருக்க மீனில் கால்சியம் இருக்குது. அது கால்சியம் வந்து குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் B1, விட்டமின் B2, B6, B12, அப்புறம் ஒமேகா சத்தும் இதில் இருக்குது. இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்றது. இந்த மீன் சர்க்கரை நோய் வராமலும், ஆஸ்மா இந்த மாதிரி நோய்கள் ஆஸ்மா, இதய நோயெல்லாம் வராமல் தடுக்கணும்னா இந்த திருக்கை மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா அந்த வியாதியிலேருந்தெல்லாம் நம்ம தடுக்கப்படலாம். அந்த வியாதியை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைந்த மீன் தான் இந்த திருக்கை மீன். கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் ரொம்ப உதவுது. ஒரு சிலருக்கு அடிக்கடி மயக்கம், வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரி வயிற்றில் அஜீரண பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு பூண்டு பொருட்கள் நிறையா உரித்து போட்டு, இந்த மாதிரி காரம் இல்லாமல், மிளகாய் பொடி இல்லாமல் வெறும் மிளகு மட்டும் சேர்த்து திருக்க மீன் செஞ்சு கொடுத்தா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவாங்க. இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஜீரகம் பொரியும். அப்போ அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பொருட்களை வந்து நான் தோலை உரிக்காமல் முழுசாக அலசிட்டு கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு அதில் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 30 பல்கிட்ட பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். அது மாதிரி 3/4 கப் வெங்காயம், 3/4 கப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. ஃபெனிகுரிக் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயத்திட்ட எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா வெங்காயத்துலேயும் அதில் போட்டுட்டு வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி இரத்த அழுத்தத்துலேருந்து பாதிக்கப்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த திருக்க மீன் உதவுது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 30 பல்கிட்ட பூண்டு, அந்த பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிட்டுலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த திருக்க மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல் திருக்கைன்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கிடாதீங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வேகவே வேகாது. இது வந்து கிளி திருக்கைன்னு சொல்லுவாங்க.
அது நான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தோல் வந்து வழவழன்னு இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அது இந்த மசாலையை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். மிச்சம் கொஞ்சம் வெங்காயம் வதக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1½ டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்திங்கன்னா 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகும் இருக்குது, அதுலேயும் காரம் இருக்கும், அதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலான காரத்தில் இருக்கும். இப்போது வதங்கினத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு வதக்கிக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி அந்த மசாலாவில் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டுறலாம். புளி, மசாலா, நம்ம அடித்தது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறையவே வைங்க. நார்மல் மீன் மாதிரி போட்டோடனேயே திருக்க மீன் வந்து வெந்துடாது. அது நல்லா வேகணும். அதனால் அப்போது கரைஞ்சும் போயிடாது. அதனால் பயப்பட தேவையில்லை. குழம்பு கூட்டினோடனே கூட சில பேர் இந்த மீனை போட்டு மூடி வச்சுருவாங்க. நான் அந்த மசாலா பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீனை போட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். அது பரிமாற வேண்டியது தான். கல் திருக்குங்கிறது எப்படி இருக்கும்னா, அதோட தோலில் சொரன்னு மண் மாதிரி அப்படியே பதிஞ்சிருக்கும். அதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை வாங்க வேண்டாம். அதை நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அடியில் மண் மாதிரி மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணாதீங்க. லைட்டாக குழம்பு கொதிச்ச உடனே மீனை போட்டுருங்க. மீனை போட்டுட்டு நல்லா வேக விடுங்க. மீன் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். இந்த மீன் கரையவே கரையாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புல. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட இதில் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு. வாரம் ஒரு முறையாவது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.